பல இடங்கள்ல இயேசு என் பின்னாடி வாங்க என் பின்னாடி வாங்கலாம் சொல்லியிருக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் நீ இப்படி வரணும்னு சொல்லி ஃபாலோயிங் ஜீசஸை பத்தி நிறைய தடவை பேசியிருக்கிறார். என்னை எப்படி பின்பற்றி வரணும்னு. இந்த ஒரு இடத்துல தான் என்கிட்ட வாங்கன்னு சொல்றார். அது யாரை பார்த்து கொடுக்குறாரு அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரத்தை கஷ்டத்தோட சுமையை சுமக்கிறவங்களாம் என்கிட்ட ஓடி வந்துருங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா ரெஸ்ட் கொடுக்குறேன். என் பின்னாடி வாங்கன்னு சொன்ன இயேசு என்கிட்ட வந்துருங்கன்னு சொல்றார். நீங்கள் கேட்குற மெசேஜ், நீங்கள் கேட்குற செய்தி சரியானதை தான் கேட்குறீங்களா? நீங்கள் கேட்குற உங்களுக்கு போதிக்கப்படுகிற சத்தியம் சரியானதா என்பதை புரிந்து கொள்வதற்கு, தெரிந்து கொள்வதற்கு ஒரு முக்கியமான ஒரு அளவுகோலை இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து 30ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களை பார்த்து ஒரு இன்விடேஷன் கொடுக்குறாரு. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்தை பல முறை நம்ம பயன்படுத்துகிறோம், நம்மளுடைய ஜபங்களில் பயன்படுத்துகிறோம். நம்மளே பலப்படுத்திக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு இளைப்பாறுதல் தரேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இது கான்டெக்ஸ்ட் என்ன, இந்த வசனத்தினுடைய ரியல் மீனிங் என்ன அப்படின்னா, பல இடங்களில் இயேசு என் பின்னாடி வாங்க என் பின்னாடி வாங்கலாம் சொல்லியிருக்கிறார். ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் நீ இப்படி வரணும்னு சொல்லி ஃபாலோயிங் ஜீசஸை பற்றி நிறைய தடவை பேசியிருக்கிறார். என்னை எப்படி பின்பற்றி வரணும்னு. இந்த ஒரு இடத்துல தான் என்கிட்ட வாங்கன்னு சொல்கிறார். என்னை பின்பற்றி வர்றதை தாண்டி என்கிட்ட வந்துருங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்விடேஷனை கொடுக்குறார். அது யாரை பார்த்து கொடுக்குறார் அப்படின்னா, வருத்தப்பட்டு பாரத்தை கஷ்டத்தோட சுமையை சுமக்கிறவங்களாம் என்கிட்ட ஓடி வந்துருங்க, நான் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா ரெஸ்ட் கொடுக்குறேன். என் பின்னாடி வாங்கன்னு சொன்ன இயேசு என்கிட்ட வந்துருங்கன்னு சொல்கிறார். என்கிட்ட வந்துட்டா உனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்கிறாருன்னா ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்கிறார். அப்போ முதல்ல இந்த வருத்தப்படுகிறது, இந்த பாரம், அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். வருத்தப்பட்டு பாரத்தை சுமக்கிறவங்களாம் என்கிட்ட வாங்கன்னு சொன்னோன்னா அவங்களாம் ஒரு மூட்டையை சுமந்துட்டு வந்தாங்க அப்படி சொல்லலை. யார்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு, அவங்களுடைய லாங்குவேஜில் அவங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். 23ஆம் அதிகாரம், மத்தேயு 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். இயேசு தம்முடைய சீஷர்களையும் தம்மை சூழ்ந்திருந்த ஜனங்களையும் நோக்கி ஒரு விஷயத்தை ரொம்ப ஓப்பனாக சொல்கிறாரு. அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாருன்னா, வேதபாரகரும் பரிசேயரும் மோசேயினுடைய ஆசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள். மோசேயினுடைய ஆசனம் அப்படின்றது அவர்கள் வாழ்ந்த நாட்களில் த மோஸ்ட் ரெஸ்பெக்டட் பிளேஸ், மிக கனத்திற்குரிய மரியாதை செலுத்துகிற ஒரு போதகர் உட்கார்ந்து போதிக்கிற ஒரு இடம் மோசேயின் ஆசனம். அந்த மோசேயின் ஆசனத்தில் உட்கார்ந்துருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்டு டீச்சர், நல்ல ஒரு போதகர் என்ன பண்ணுவார்னா, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற போதனைகளை எடுத்து ஜனங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். அதுதான் அந்த சீட். இப்போ ஏசு என்ன சொல்கிறாருன்னா, வேதபாரகர் பரிசேயர்லாம் மோசேயின் ஆகமத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள், அதனால் நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஆகையால் நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் கை கொண்டு செய்யுங்கள், அவர்கள் செய்கையின்படியோ செய்யாதிருங்கள், ஏனெனில் அவர்கள் சொல்லுகிறார்கள் சொல்லியும் செய்யாதிருக்கிறார்கள். 4வது வசனம் பாருங்க, சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள், தாங்களோ ஒரு விரலினாலும் அவைகளை தொடமாட்டார்கள். இதுதான் ஒரு டெஸ்ட். நான் கேட்குற மெசேஜ், நான் கேட்குற சுவிசேஷம் செய்தி சரியானதா தவறானதான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு அளவுகோல் என்னென்னா, இது என் மேலே சுமையை ஏற்றுதா இல்லை சுமையை குறைக்குதா. நான் கேட்குற செய்தி என் மேலே மேலே பாரத்தை ஏற்றுதா இல்லை என் மேலே இருக்கிற பாரத்தை குறைச்சி என்னை லகுவாக்குதா. நான் லிசன் பண்ணுற இந்த ஒரு டீச்சிங் என் மேலே பாரத்தை ஏற்றுக்கிறதா. பாருங்கள், வேதபாரகரும் பரிசேயரும் ஜனங்கள் மேல் பாரத்தை ஏற்றினார்கள் அப்படின்னா என்ன மாதிரி பாரத்தை ஏற்றிருப்பாங்கன்னா, அவங்கள்ட்ட டிமாண்ட் பண்ணுறது, இதை செய்யணும் அதை செய்யணும், இப்படி செய்ய அப்படி செய்யணும், பாரத்து மேலே ஒன்று அவங்க மேலே ஏற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, உன் மேலே என்ன பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக இதை பண்ணியா அதை பண்ணியான்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படிப்பட்ட பாரத்தை சுமக்கிறவர்களுக்கு இயேசு ஒரு அழைப்புதல் கொடுக்குறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் எங்கிட்ட வந்துருங்க, என்னிடத்தில் வந்துருங்க, நான் உங்களுக்கு என்ன பண்ணுவேன், இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். அப்போது இன்னைக்கு சுவிசேஷம், நற்செய்தி, பிரசங்கம் என்கிற பேரில் ஜனங்க மேலே சுமையை சுமக்கிறோமா இல்லை அவங்க மேலே இருக்கிற சுமையெல்லாம் இறக்கி கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்வார்னு சொல்கிறோமா? நீங்கள் ஒரு பிரசங்கத்தை கேட்கும்போது நீங்கள் மனசு உங்களுக்கு ஃப்ரீ ஆகுதா இல்லை இன்னும் கொஞ்சம் பாரத்தை வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்குதா? ஒரு பிரசங்கம் இயேசு ஊழியம் செய்தால், இயேசு பேசினால், இயேசு கொடுத்த நற்செய்தி ஜனங்களை விடுதலையாக்குவதாகத்தான் இருந்ததே ஒழிய பாரத்தை சுமத்துவதாக இருந்ததில்லை. இப்போ அந்த மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. சரி, இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா,
நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் என்ன பண்ணுங்கள்னு சொல்றாருன்னா, கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்குமா? இளைப்பாறுதல். சம்திங் ஷுட் ஹேப்பன் when you listen to the good news. ஒரு நற்செய்தியை, சரியான சுவிசேஷத்தை கேட்கும்போது உங்களுக்கு இளைப்பாறுதல் சரீரத்தில் கிடைக்குதோ இல்லையோ, ஆத்துமாவில் ஒரு இளைப்பாறுதல் கிடைக்க வேண்டும். ஆமென்.